வணக்கம். ட்ரம்ப் அதிரடி போர் நிறுத்தம். ஜப்பானின் வரலாற்று ஆயுத முடிவு. ஐரோப்பாவை அச்சுறுத்தும் எரிபொருள் தட்டுப்பாடு. உலகை உலுக்கும் இன்றைய டாப் 10 செய்திகள் இதோ. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஈரானுக்கான காலக்கெடுவை நீட்டித்துள்ளார். ஈரான் புதிய திட்டத்தை சமர்ப்பிக்கும் வரை போர் நிறுத்தம் தொடரும் என அறிவித்த அவர், ஒப்பந்தம் எட்டப்படாவிட்டால் பாலங்கள் தகர்க்கப்படும் என எச்சரித்துள்ளார். ஈரானிடம் இருந்து முறையான பதில் வராததால் ஜே.டி. வான்ஸின் பாகிஸ்தான் பயணம் அதிரடியாக ரத்து செய்யப்பட்டுள்ளது. அச்சுறுத்தல்களுக்கு மத்தியில் எவ்வித பேச்சுவார்த்தையும் கிடையாது என்று ஈரான் வெளியுறவுத்துறை திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. போர் நிறுத்த அறிவிப்பு ஒருபுறம் இருக்க, ஈரான் ஆயுத தொழிலோடு தொடர்புடைய 14 நிறுவனங்கள் மீது அமெரிக்கா புதிய பொருளாதார தடைகளை விதித்துள்ளது. ஒரே நேரத்தில் போர் நிறுத்தம் மற்றும் அழுத்தம் கொடுக்கும் தந்திரத்தை ட்ரம்ப் கையாண்டுள்ளார். 80 ஆண்டுகால அமைதிக் கொள்கையை தகர்த்து ஜப்பான் இனி மற்ற நாடுகளுக்கு ஆயுதங்களை ஏற்றுமதி செய்ய அனுமதி அளித்துள்ளது. உலகளாவிய பாதுகாப்பு நெருக்கடிகள் ஜப்பானை இந்த வரலாற்று முக்கியத்துவ முடிவை எடுக்க தூண்டியுள்ளது. ஹர்முஸ் நீரிணை மூடப்பட்டால் ஐரோப்பாவில் கடுமையான விமான எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதனால் வரும் கோடை காலத்தில் விமான கட்டணங்கள் வரலாறு காணாத உயரத்தை எட்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மியான்மர் ராணுவ தலைவரின் அமைதி பேச்சுவார்த்தை அழைப்பை அங்கிருக்கும் முக்கிய கிளர்ச்சி குழுக்கள் முற்றிலுமாக நிராகரித்துள்ளன. இதனால் 5 ஆண்டுகளாக தொடரும் உள்நாட்டுப் போர் இப்போதைக்கு முடிவுக்கு வர வாய்ப்பில்லை என்பது உறுதியாகியுள்ளது. நியூசிலாந்தின் வெலிங்டன் நகரில் கொட்டித் தீர்த்த கனமழையால் அவசர நிலை நீடிக்கிறது. 2000க்கும் மேற்பட்ட மக்கள் இன்னும் வீடுகளுக்கு திரும்ப முடியாத நிலையில் பாலங்கள் சேதமடைந்து நீர் விநியோகம் துண்டிக்கப்பட்டுள்ளது. ஐக்கிய நாடுகள் சபையின் அடுத்த தலைவருக்கான தேர்வு விறுவிறுப்பாக தொடங்கியுள்ளது. 4 வேட்பாளர்களிடம் நடத்தப்படும் நேரடி விசாரணையில் உலகப் போர்களை தடுப்பதற்கான அவர்களின் எதிர்கால திட்டங்கள் குறித்து முக்கியமாக விவாதிக்கப்படுகிறது. கொலம்பியாவில் கிளர்ச்சியாளர்கள் நடத்திய ட்ரோன் தாக்குதலில் 3 ராணுவ வீரர்கள் பரிதாபமாக உயிரிழந்தனர். நடப்பு ஆண்டில் மட்டும் அங்கு 38 முறை ரோபோ போர்முறை தாக்குதல்கள் நடந்துள்ளது உலக நாடுகளை கவலையடையச் செய்துள்ளது. காங்கோவில் தீவிரவாதிகளின் பிடியில் இருந்து 200க்கும் மேற்பட்டோரை கூட்டுப் படையினர் அதிரடியாக மீட்டுள்ளனர். இந்த மீட்பு நடவடிக்கையில் பல தீவிரவாதிகள் கொல்லப்பட்டதோடு அவர்களின் ஆயுத கிடங்குகளும் முற்றிலுமாக அழிக்கப்பட்டுள்ளன. ட்ரம்ப் கொடுத்துள்ள இந்த காலக்கெடு உலக அமைதிக்கு வழிவகுக்குமா அல்லது ஒரு பெரும் போருக்கான எச்சரிக்கையா? உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட் செய்யுங்கள். செய்திகளை தொடர்ந்து பெற எங்களை பின்தொடருங்கள், நண்பர்களுக்கும் பகிருங்கள். இது வள்ளுவர் பிராட்காஸ்ட்.